கிளம்பியாச்சா? இல்லைங்க அத்தை, சும்மா காத்து வரலையேன்னு சொல்லி வெளியே வந்து நின்னா அது ஒரு குத்தமா? ஏண்டி யாராவது நம்புவாங்களா நீ சொல்றத கேட்டா? ஹாலில் 3 ஃபேன் இருக்குது, ஒரு ரூம்ல ஏசி இருக்குது, அதெல்லாம் பத்தாதுன்னு காத்து வெளியே காத்து வாத வந்துட்டியா? யாருக்கிட்ட காதுல பூ சுத்துற? ஆஹா, கேள்வி கண்டுபிடிச்சிருச்சு. அது ஒன்றும் இல்லைங்க அத்தை, சும்மா தான் அத்தை வெளியே வந்தேன். யாரு நீ? சும்மா வெளியே வந்த அதை நான் நம்பிட்டோம். என்னங்க அத்தை தமிழ் முறையில் விட்டு பேசுறீங்க? ஐயோ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏய் ஊதா கலர் மண்டை, எதுக்கு இப்படி கத்திட்டு வர? சின்ன பொண்ணு, உனக்கு விஷயமே தெரியாதா? உனக்கு சொன்னா தாண்டி தெரியும் ஊதா மண்டை. கவிதாக்கா வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாங்களாம். மண்டைக்கு, கைக்கு, காலுக்கு எல்லாம் அடியா. ஐயோ என்ன ஆச்சு கவிதாக்காவுக்கு? இப்போதானே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். யார் இந்த வண்டியில கூட்டிட்டு போய் கவிதாக்காவை தள்ளி விட்டாங்கன்னு தெரியலையே. யாரு தள்ளி உள்ள ஒண்ணு இல்ல, அந்த அண்ணா கூட தான் வண்டியில போயிருக்காங்க. கவிதாக்காவும் வெயிட் இல்லையா, அதனால அப்படி கொணநாடி கீழே விழுந்து கைக்கு காலுக்கு அடிபட்டு போச்சு. அந்த அண்ணாவுக்கு நல்ல நாள்லயே ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாது. அத்தை நீங்க இன்னைக்கு நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்காங்க, நான் கவிதாக்காவை பார்க்க போறேன். நட்டவள்ளி குரங்கு, நானும் கூட வந்திருப்போம், அதுக்குள்ள சிட்டா பறந்துட்டாலே. விடுங்க சித்தி, அவ எப்பயுமே இப்படிதானே. வாங்க நம்ம 2 பேரும் போலாம். வாமா சின்ன பொண்ணு. கவிதாக்கா எந்திரிங்க கவிதாக்கா, என்ன பாருங்க கவிதாக்கா. சின்ன பொண்ணு அழாத சின்ன பொண்ணு, நான் நல்லா தான் இருக்கிறேன். சும்மா லேசா காயம் தான் பட்டுருச்சு, பார்த்துடு சரியா? நீ அதுக்குன்னு அழாத என்ன. சரிக்கா, எப்படிக்கா நீங்க விழுந்தீங்க? அது எதுக்கு கேட்குற சின்ன பொண்ணு? இந்த பாரு, இந்த மனசு வச்சுன்னுக்கிறாரே, அது வண்டியா? அது சைக்கிள் மாதிரி இருக்குது. அந்த வண்டியில ஏறி போய் உக்காந்த அப்படி சாஞ்சி கீழே விழுந்துட்டாங்க சின்ன பொண்ணு. அதெல்லாம் வண்டியா? ஃபர்ஸ்ட் நான் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அந்த வண்டி விற்கிறது தான் முத வேலையே எனது. அது வண்டி சின்னதா இல்லடி, நீ பெருசா உப்பின்னு போனா உன் பக்கத்துல அது சின்னதா தெரியும். ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வண்டியை விற்காத, ஃபர்ஸ்ட் உடம்ப குறைக்கிறதுக்கு வழியே பாரு. வந்துட்டா பேசிக்கிட்டு. இங்க பாருங்க, சும்மா நானே படுத்துட்டு கிடக்குறேன், எனக்கு உடம்பு வலின்னு சொல்லிவிட்டு சும்மா என்னை நோண்டி திருப்பி சீண்டிடாதீங்க, தெரிஞ்சுக்காங்க. நீ பெரிய சீன்றதுக்கு நீ பெரிய ஊர்வசி, அதனால உன்னை சீண்டினே இருக்கிறேன் நான். சோ போதும் 2 பேரும் இப்படி எதுக்கு சண்டை பிடிக்கிறீங்க? ஆனா நீங்க போங்க, நீங்க போய் சோபா மேல உட்காந்து டிவி பாருங்க, நான் அக்காவை பாத்துக்கிறேன். இவளே 4 பேர் பாத்துப்பா, இவளை நீ பாத்துக்கிறியா? நேரமா. ஏமா கவிதா, எப்படிமா இருக்குது இப்போ உடம்புக்கு? பரவாயில்லையா உடம்புக்கு? யாரு சின்ன பொண்ணுங்க மாமியாவா? நல்லா இருக்குது அத்தை, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. எந்திரிச்சா தலை சுத்துது, கீழே பார்த்தா தலையே பூமிக்குள்ளே போற மாதிரி இருக்குது அத்தை. பத்திய சித்தி, அவ படுத்துனுக்கும் போது கூட அவ கவிதாக்கா நொண்டு மட்டும் அதை மட்டும் மாறதில்ல. விடு விடு பார்வதி, இதெல்லாம் கண்டுக்க கூடாது. என்ன ஊதாமண்டை அங்க குசு குசுன்னு பேசுற? ஏய், நான் குசு குசுன்னு பேசல, நான் குசு விட்டும் பேசல. கம்முனு வேலைய பாரு. ச்சே, இந்த ஆத்தம் பிடிச்சவள குசு விடுறாளாம், குசு. வீடு தேடி வந்திருக்கிறீங்களே, ஒரு காபி தண்ணி கொடுக்கறதுக்கு கூட இந்த வீட்டில் நாதி இல்லாத போயிடுச்சே. ஐயோ கடவுளே பகவானே. சரிம்மா கவிதா, உடம்ப பார்த்துக்கோ என்னம்மா. நான் வீடெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், இவ ஓடி வந்தான்ட்டு நானும் ஓடி வந்துட்டேன். சரி வரம்மா. சரி வா சின்ன பொண்ணு போலாம். இப்போ என்னது என்ன கூப்பிடுறீங்க? நான் கவிதாக்கா எந்திரிச்சு உக்காராத, நம்ம வீட்டுக்கே நான் வரமாட்டேன், பாத்துக்கோங்க. நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். ஏண்டி அவதான் கவிதா தான் நல்லா இருக்கிறாள், அவன் பொண்ணு இருக்கிறான், அவன் பையன் இருக்கிறான், அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு. மற்றது எதுக்கு நீ என்னடி செய்ய போற? ஆமாம்மா சின்ன பொண்ணு, நீ போ, கிளம்பி போ சரியா? நான் பார்த்துக்கிறேன். எங்கள் பையன் இருக்கிறான், எங்கள் பொண்ணு இருக்கிறாள்லம்மா. இப்போ எதுக்கடி இப்போ நீலிக்க நீர் வடிச்சிட்டு கிடக்குற? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதா தெரியல அத்தை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். எனக்கு இன்னொரு அம்மாவே எனக்கு கவிதாக்கா தான். அவங்களுக்கு இப்படி அடிபட்டிருக்கும் போது நான் வந்தா நான் வீட்டில் சந்தோஷமாக இருப்பேனா சொல்லுங்க. அட அட அட, இது உலகமகா நடிப்புடா சாமி. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காத அம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நடங்க அத்தை, நம்ம போலாம். சாரி நடங்க சித்தி, நம்ம போலாம். நட்டவெளி குரங்கு, நான் கிளம்புறேன். வரவே வராத, நீ அப்படி தொலைஞ்சு போடி ஊதாமண்டை.